அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டம் தற்போது கோடை சீசன் துவங்கி உள்ளது. இந்த கோடை சீசன் காணுவதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் உதகை மற்றும் மசனகுடி, மாயார் போன்ற பகுதிக்கு அதிகமாக வருகின்றனர். இந்நிலையில பார்த்தோம்னாக்க இன்று உதகை மசனகுடிக்கு வந்த ஒரு சுற்றுலா பயணிகள் மசனகுடியிலிருந்து மாயார் செல்லும் சாலையில் அவர்கள் அந்த பகுதி பார்த்தோம்னாக்க இருபுறம் வனப்பகுதிகள். அந்த வனப்பகுதியில் ஏராளமான காட்டு மிருகங்கள் உள்ளன. அதுவும் குறிப்பா பார்த்தோம்னாக்க யானை, கரடி போன்ற வனவிலங்குகள் அதிக காணப்படும். இந்த வனவிலங்குகளை காணுவதற்காக மசனகுடியிலிருந்து மாயார் வழியாக அவர்கள் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது பார்த்தோம்னாக்க எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு ஒற்றைக்காட்டு யானை அந்த மாயார் சாலையில் நின்று கொண்டிருந்தது. அப்பொழுது பார்த்தோம்னாக்க அந்த வாகனத்தில் சென்றவர்கள் அந்த யானையை அந்த சத்தமிட்டு அவர்கள் அந்த யானைக்கு கோபம் விட்டதாக கூறப்படுகின்றனர். உடனடியாக அந்த யானை அந்த வனப்பகுதியில் இருந்து வேகமாக அந்த காரின் பின்புறம் அந்த கொம்பினால் குத்தியுள்ளது. அதிர்ஷ்டவசமாக இந்த கார் வேகமாக இயக்கப்பட்டது ஒரு உயிர் சேதமின்றி அவர்கள் தப்பி சென்றனர். மேலும் பார்த்தோம்னாக்கா அதிகமான சுற்றுலா பயணிகள் இங்கே வருகை மசனகுடி, மாயார் மற்றும் முதுமலை பகுதிக்கு வருகின்றனர். இவர்கள் இந்த அந்த பகுதியில் வாகனத்தில் செல்லும் போது வனவிலங்குகளை கண்டு செல்லாமல் அவர்கள் அந்த வன அதிக ஒலி எழுப்புவதும் அது மற்றும் சத்தமிடுவதும் இதனால் பார்த்தோம்னாக்க அந்த வனவிலங்குகளுக்கு கோபம் ஏற்படுகிறது. இதனால் வனவிலங்குகள் காட்டை விட்டு வெளியே தாக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகி வருகிறது. எனவே பார்த்தோம்னாக்க இன்று அந்த காரை தாக்கியது ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டு அவர்கள் அந்த யானையிடம் தப்பித்ததும் ஒரு பெரும் சம்பவம் ஆகியுள்ளது. எனவே பார்த்தோம்னாக்க காரில் மட்டும் லேசான அடிபட்டு அவர்கள் அந்த காரில் பயணம் செய்த அத்தனை சுற்றுலா பயணிகளும் உயிர் தப்பியது பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.